Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நலம் தரும் நாற்காலி யோகா. மிகவும் வயதானவர்கள், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், அலுவலகத்தில் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்கின்றவர்கள், நேரமின்மை அப்படிப்பட்டவர்களுக்கு நாற்காலியில் அமர்ந்தே ஒரு 5 நிமிடம் 10 நிமிடத்திற்குள்ளாக உடல் உள்ளுறுப்புகளை திடமாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகளை பார்த்துட்டு வரோம். இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது உடல் எடை அதிகமாகும். நிறைய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா 60-70 தாண்டியவர்கள் கூட வீட்டில் எந்த ஒரு உடற்பயிற்சி செய்யாத வயது காரணமாக அவங்க அடிக்கடி வெளியே போய் வேலை பார்க்கக்கூடிய நிலை இருக்காது. அப்போ வீட்டில் இருக்கும் பொழுது அவர்கள் சாப்பிட்டு விட்டு வேறு எந்த ஒரு உடலுக்கு பயிற்சி கொடுக்காமலே 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் இருக்கும் பொழுது என்னாகும், தசைகளுடைய அந்த ஆட்டோமேட்டிக்காகவே எடை இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த உடல் எடை இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களுக்கு மூட்டு வலி, ஒரு அசௌகரியம் ஏற்படும், நடக்கிறதுல ஒரு சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படும். வயதானவர்களுக்கு உடல் எடை அதிகமாக இருந்தால் அதை குறைப்பது அப்படிங்கிறது மெடிசன் எடுத்து குறைக்க முடியாது. ஆனால் நிச்சயமாக உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக வயதானவர்களுக்கும் அந்த வயதுக்கு ஏற்ற தசை கட்டுப்பாடு எந்த பக்க விளைவு இல்லாமல் வந்துடும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், காஃபி டீக்கு பதிலாக எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அதை ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிந்து அதில் கொஞ்சம் உப்பு போட்டு காலையில் காஃபிக்கு வேலை சாப்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி பழ வகைகளை உணவில் 1 நேரம் எடுத்துக்கோங்க. இப்போ 3 நேரம் 70 தாண்டியவர்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா 2 நேரம் சாப்பிட்டாலே போகிறோம். 1 நேரம் உங்களுக்கு பசி இருக்குதா, இரவு பழம் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் லேசாக மாற்றிக்கொண்டு கடினமான உணவு எடுக்காமல் வெஜிடேரியனாக எடுத்துக்கோங்க. இயற்கை, அதாவது கீரை வகைகள் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க. பச்சை காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கொண்டு பழ வகைகளை 1 நேரம் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக உடல் எடை சமமாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சூரிய முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவர் நாற்காலில் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. கண்களை திறந்து கொள்ளுங்கள். மோதிர விரல் நல்லா மடிச்சுக்கோங்க. 2 மையத்தில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ அதிக உடல் எடை உள்ளவங்க, ஒரு வயதை தாண்டியவர்கள், 70க்கு மேலே உள்ளவங்களுக்கும் உடல் பருமனாக இருக்கலாம். அவங்க 5 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிராணமுத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் என்னோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி 4 விரலும் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே கட்டும். பஞ்சபூதமும் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உடல் எடையை குறைக்கக்கூடிய சின்ன சின்ன நாற்காலியில் அமர்ந்து செய்யக்கூடிய சின்ன யோக பயிற்சிகள் பார்க்க போகிறோம். 2 கை முன்னாடி வச்சுக்கோங்க. கை அப்படியே ஆதி முத்திரை. மூச்சு உள்ளெழுத்திட்டே கை மேலே கொண்டாங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே கொண்டாங்க. மீண்டும் மூச்சு உள்ளெழுத்திட்டே மூச்சு வெளியே விட்டுட்டே மூச்சு உள்ளெழுத்திட்டே மூச்சு வெளியே விட்டுட்டே. இந்த மாதிரி 10 முறை நிதானமாக நீங்கள் பயிற்சி பண்ணிக்கிடணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்திட்டே கை சேருங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ். மீண்டும் மூச்சு உள்ளெழுத்திட்டே மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. மூச்சு உள்ள இழுத்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ள இழுத்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். இப்போ கை ரெண்டு சைடில் வச்சுக்கோங்க. ரைட் லெக் மட்டும், வலது கால் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். அடுத்த கால் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். ரெண்டு கால் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். ரெண்டு கால் ரைஸ் பண்ணிக்கோங்க. கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. மெதுவாக கீழே குனிங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். இப்போ சேரில் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்கோங்க. ரெண்டு காலாக கட்டிக்கோங்க. கை பின்னாடி கட்டிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு நேராக கீழே குனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 மூச்சு உள்ள இழுத்துட்டு நேராக வந்தாங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டு கீழே குனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 மூச்சு உள்ள இழுத்துட்டு நேராக வந்தாங்க. ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க. கை முட்டியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சு உள்ள இழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ அப்படி சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. ரெண்டு நேரத்தில் கட்டை விரல். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள். மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரொம்ப வெயிட் அதிகமாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிராணமுத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் என்னோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முகுள முத்திரை. பெருவரல் நோக்கி 4 விரலும் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை முட்டியில் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஒட்டியான பந்தம். வாய் வழியே ஸ்பீடாக மூச்சை வெளியே விடுங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வயிறை லேசாக உள்ளே இழுத்துக்கோங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 ஸ்டமக்கை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. மூக்குள்ளேயே மூச்சு வெளியே விட்டுருங்க. மீண்டும் ஒரு முறை. முதல்ல வாய் வெளியே ஸ்பீடாக மூச்சு வெளியே விட்டுருங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூச்சு அடைக்கோங்க. வயிறு லேசாக உள்ளே இழுத்துக்கோங்க. 1 2 3 4 5 ஸ்டமக்கை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. மூக்குள்ளேயே மூச்சு வெளியே விட்டுருங்க. ஒரு 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை. வாய் வெளியே மூச்சு வெளியே விடுங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வயிறு லேசாக உள்ளே இழுத்துக்கோங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 ஸ்டமக்கை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. மூக்குள்ளேயே மூச்சு வெளியே விட்டுருங்க. இப்போ சேரில் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்கோங்க. 2 காலும் அகட்டிக்கோங்க. கை பின்னாடி கட்டிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே குனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 மூச்சு உள்ள இழுத்துட்டே நேராக வந்துடுங்க. நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை. மூச்சு வெளியே விட்டே கீழே குனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 மூச்சு உள்ள இழுத்துட்டே நேராக வந்துடுங்க. 2 கால் சேர்த்துக்கோங்க. கை முட்டியில் வச்சுக்கோங்க. 2 நாசுலேயே மூச்சை உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க.
மீண்டும் ஒரு முறை மூச்சை உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. அப்படி சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, 2 மையத்தில் கட்டை விரல். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சிலே கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிராணமுத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் 2 மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். முகுளமுத்திரை. பெருவிரல் நோக்கி 4 விரல் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஏற்கனவே கூறியது போல் 3 வேளை சாப்பிட்றதில் 1 வேளை பழம் மட்டும் எடுத்துக்கோங்க. உணவில் அந்த ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதிக காரம், உப்பு, புளிப்பு வேண்டாம். இந்த பயிற்சியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஓவர் ஃபேட், கொழுப்பு கட்டிகள் கரைக்கப்படும். அதிகமான தசைகள் சரியாகி அந்தந்த வயதுக்கேற்ற சரியான தசை கட்டுப்பாட்டோடு சிறப்பாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily.